வணக்கம் நேர்ல நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பான சிங்கர் கிறிஸ்டோபர் ஸ்டான்லி. வெல்கம் டு கிச்சி and the Yuki series. Are you guys enjoying this? I am enjoying this, teaching every single person out here who is here to become a ukuleleist. Okay, so போன வீடியோல என்ன பார்த்தோம்னா strumming patterns, different types of strumming, 4 types பார்த்தோம். And அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்னா இன்னைக்கு என்ன பண்ண போறோம்ன்றது வந்து கடைசியில் சொல்லிட்டேன்னா, அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோ தான். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஹவு டு பிளே அ சாங். ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய 2 finger chords கற்றுக்கணும்ல. ஸோ அதில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்த்துடலாமா? And now it's the Kitchi and the Yuki. He makes it sound so easy. Are you ready? நம்மளுடைய F chord தான். ஓகே, ஸோ A minor இப்படி வாசித்தோம், கரெக்டா? C வந்து இப்படி வாசித்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது F. இதே A மைனருக்கு நம்ம மிடில் ஃபிங்கர் எப்படி இங்கே வச்சோமோ அதே மாதிரி we are going to keep our, அதே மாதிரி இல்லை, நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து we are going to keep it on the second string. Okay, second string first fret. Okay, this is your F chord. ஓகே, ஒரே ஒரு கார்டு தான் இருக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம 2 ஃபிங்கர்ஸில் வந்து நிறைய கார்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து கார்டு வந்து F. அண்ட் தெர் இஸ் ஆல்சோ A மேஜர் கார்டு. A மைனர் எப்படி வாசித்தோம், A மேஜர் எப்படி வாசிப்போம்னா, நம்ம இங்கே செகண்ட் ஸ்ட்ரிங்கில் பாயிண்டர் ஃபிங்கர் வச்சோம்ல, அப்படியே அந்த பாயிண்டர் ஃபிங்கர் மேலே போட போகிறோம், தேர்ட் ஸ்ட்ரிங்கில் வைக்க போகிறோம். Okay, this is your A major chord. Okay, A minor, A major, this is F, and this is, you already know, it's your C. Okay, உங்களுடைய ப்ராக்டிஸ் என்னன்னா, அதை வந்து சவுண்ட் இல்லாமலே ஐயோ, அதாவது அந்த மியூட்லாம் பண்ணாமல் கிளியராக கேட்குறது தான் உங்களுடைய ஹோம்ஒர்க்கு. ஓகே, நம்ம இப்போது எஃப் வாசிக்கிறோன்னா கிளியராக சி எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு கிளியராக வாசிங்களோ அதே மாதிரி எஃப்பும் அதே கிளியராக எந்த ஸ்ட்ரிங்குமே படாமல் நம்மளுடைய, இது ஞாபகம் இருக்குதா, பேர் கிளாஸ். ஓகே, ஸோ அதை வந்து இங்கே யூஸ் பண்ணி இவ்வளோ தான் வாசிக்கணும். மீது எந்த ஸ்ட்ரிங்குமே மியூட் ஆகக்கூடாது, ஏன்னா எல்லா ஸ்ட்ரிங்கும் இம்பார்ட்டண்ட் இதில். ஓகே, சரிங்களா? அப்படியே ஏ வாசிக்கிறோன்னா இந்த ஃபிங்கர் மேலே போகுது, ஏ மேஜர் ஆகிடுது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஸ்ட்ரைட் இன் த சாங். ஓகே, ஸோ இந்த சாங்குக்கு வந்து நம்மளுக்கு தேவையான கார்டு வந்து A minor and F major. Okay, so என்ன பாட்டுன்னு பார்க்குறீங்களா? Why this colaveri D? Why this colaveri D? Distance la மூணு கலரு ஒயிட்டு கலரு ஒயிட்டு நைட்டு மை ஃபியூச்சர் பிரைட்டு. கொலவெரி டி. சாரி, நான் வந்து ரொம்ப தப்பாக பாடுறேன், பட் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பாடுங்க. சிம்பிளான சாங்கு தான், ஆனால் நம்மளுக்கு மெயின் மேட்ரு வந்து இஸ் யோர் கார்ட். ஓகே, இதுதான் கார்டு கிடையாது, ஆனால் சிம்பிளிஃபை பண்ணி பண்ணுறோன்னா இந்த மாதிரி வாசிக்கலாம், இதில் தப்பே கிடையாது. ஓகே, ஸோ ஏ மைனரில் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதாவது நம்மளுடைய மிடில் ஃபிங்கர் ஆன் த செகண்ட் ஃப்ரெட், 4th string. Why this
this Kolaveri, and you can use your strumming pattern what we learned there. Why this Kolaveri day? Okay, அது வந்து ஃபுல்லா பாடிட்டு C ல வந்து distance ல மூணு கலர் white. Okay, திருப்பி back to why this Kolaveri day. Okay, இது வந்து சிம்பிளான சாங் அண்ட் சிம்பிளான கார்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பேசிக்காக தான் கற்றுக்குறோம். ஸோ நிறைய கார்ட்ஸ்லாம் வச்சு வாசிக்கலாம் இந்த பாட்டுக்கு. ஆனால் நம்மளுக்கு தேவையானது இவ்வளோ தான். இந்த கிளாஸுக்கு இவ்வளோ தான் படிக்கணும். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ். இன்னொரு பாட்டு கற்றுக்கலாமா? மேபி முக்காலா முக்காபுலா லைலா ஓ லைலா na sakamala layla oh layla avukkalala salana tarara tarara oh mukkala mukkabala layla oh layla. Okay, so இந்த மாதிரி கார்ட்ஸ் மாற்றி பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு தேவையான கார்ட்ஸ் வந்து 3 கார்டு தான், C, A minor and F. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பாட்டுங்க பாடலாம். உங்களுக்கு ஏதாவது பாட்டு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ this is not for professionals, this is for beginners. So that is why the chords are also very keeping it as 1 chord or 2 chords to make it simple for you to learn. Okay, so that's all guys. I hope you guys like this video. சப்போஸ் உங்களால் இவ்வளோ தூரம் பண்ண முடியல, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம் உங்களால் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக யூ ஹாவ் டு see your previous video to understand what we did there. அதை படிச்சிட்ட பிறகு தான் இங்கே வந்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஸ்ட்ரம்மிங் வராது. ஏன்னா நீங்கள் அங்கே யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் தட். அங்கே ப்ராக்டிஸ் பண்ண பிறகு தான் நம்மளுடைய 4th வீடியோக்கு வர வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஈவன் டு ஹோல்ட் என்ன எனக்கு கிளியராக வரல அப்படின்னா யூ ஹாவ் டு கோ பேக் அண்ட் see what we did there. ஓகே, நம்மளுடைய பேர் கிளாஸ் டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறது, எப்படி ஹோல்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் யூ படிச்சிட்ட பிறகு தான் இந்த இடத்துக்கு வந்து வாசிக்க முடியுமே. நம்மளுடைய அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 3 finger chords full and full என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ tougher and tougher it's going to get. So make sure that you practice every single day. உங்களுடைய ஸ்பாட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு தனியான ஒரு ஸ்லாட் டைமிங்கை வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரம் நவ் ஆன் we are going into the அப்படியே ஜம்ப் பண்ண போகிறோம். அந்த ஸ்விம்மிங் பூலில் ஜம்ப் தள்ளி விடுவாங்கள்ல மாஸ்டர் வந்து மேலே ஏறி போட்டு திடீர்னு வந்து யாராவது தள்ளி விட்ருவாங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம இப்போ we are going to dive in. ஸோ கண்டிப்பாக மீதி எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. I am here to help you guys, but you have to give me something out of that. So for that I need your practice. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் கடைசியில் we can achieve our goal. சரிங்களா? Okay, so this is me, Christopher Stanley, signing off with Kichi and the Yuki series. I will see you guys in another video. Until then, ciao. It's the Kitchi and the Yuki, he makes it sound so easy.